வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தனா நான் ஒரு ப்ரோக்ராமை எப்படி டீபக் பண்றது, அதாவது டீபக்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அது வந்து நாம நினைச்ச மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது ரன் ஆகுதா இல்லை அதில் எதுனா ப்ராப்ளம் இருக்கா அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்காக தான் நம்ம டீபக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டீபக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையா, எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி வந்து இப்போ நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த ஃபெச் அப்படின்னு இங்கே இருக்குது. இதில் வந்து நான் இது சம் கோட்ஸ் எழுதியிருக்கேங்க. இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே ஃபெச்சுன்னு கொடுத்தோடனே எனக்கு ரெக்கார்ட்ஸ் இங்கே வருது. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் இந்த ரெக்கார்டு வருது. ஸோ இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்டில் டீபக் செட் பண்ணேன். அதாவது இங்கே ஓப்பனிங் இருக்குது, இங்கே வந்து க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ இதுக்கு நேராக வந்து நான் டீபக் இந்த பாருங்க, இந்த ஸ்பேஸ்க்கு நேராக நான் வச்சு கிளிக் பண்ணேன்னா ஒரு ரெட் கலர் சிம்பிள் கிட்ட வரும். ரெட் கலரில் ஒரு பால் மாதிரி சிம்பிள் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பாயிண்ட். அதாவது நான் ரன் பண்ணும்போது, நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்தோடனே ப்ராஜெக்ட் வந்து நிற்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஃபெச்சுன்னு கொடுக்குறேன். ஃபெச்சுன்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் வந்து நின்றுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா லைன் 22ல் கேரக்டர் 13ல் வந்து நின்றுருக்கு. இப்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுனாக்கா F10 அப்படின்ற கீ பட்டனை யூஸ் பண்ணணும். F10ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லைன் வந்து பார்த்தோன்னா, இப்போ பார்த்தோன்னா இந்த கனெக்ஷனில் என்ன இருக்குது, நல். இது மேலே வந்து மவுஸ் மூவ் பண்ணி வைக்கும் போது இந்த கனெக்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லுன்னு இருக்குது, நல். ஸோ இந்த கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் நல்லுன்னு இருக்குது. அதே இப்போ நான் ஒரு F10 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா system.data.sql கனெக்ஷன் client.sql கனெக்ஷன்ற வந்து வேரியபிள் வந்திருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இதில் இந்த சின்ன ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் ஐக்கான் மாதிரி, இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குது, ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் அகைன் வந்து பார்த்தோன்னா F10 ப்ரெஸ் பண்ணேன். இப்போ STI = நல்லா இருக்குது. F10 ப்ரெஸ் பண்ணேன். இப்போ STIயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன கொரி எழுதியிருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் CUS_APPன்னு எழுதியிருக்கேன். அப்போது இது வந்து செலக்ட் கொரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எதில் இருக்குன்னா செலக்ட் கமாண்டுக்குள்ளே இருக்கும். இது உள்ளே போனேன்னாக்கா நான் கமாண்டை பார்த்துக்கலாம். ஸோ command.txtல வந்து பார்த்தோன்னா நான் என்ன எழுதியிருக்கேன்றது எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது டேட்டா டேபிள் வந்து நல்லா இருக்குது. நான் அகைன் வந்து F10 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது உள்ள எந்த ரெக்கார்ட்ஸுமே இருக்காது. ஏன்னா அந்த டேட்டாக்குள்ளே நான் எதுவுமே வந்து ஃபில் பண்ணல, அந்த டேட்டா டேபிளுக்குள்ளே நான் எதுவுமே ஃபில் பண்ணல. அப்போ அது அந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ அகைன் வந்து F10 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது STA வந்து பார்த்தோன்னா எதில் ஃபில் பண்ணியிருக்கேன்னா TT டேட்டா டேபிளில் ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த TT டேபிள் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சர்ச் ஐக்கான் வந்து பார்த்தீங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்கார்ட்லாம் இது உள்ள லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட்ஸ் எப்படி லோட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ரெக்கார்ட்ஸு அகைன் வந்து பார்த்தோன்னா லூப்பிங்க்கு போகும்போது அந்த லூப் எப்படி ரன் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸோ இந்த ரெக்கார்டு இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 3798 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அத்தின் டைம் வந்து இந்த லூப் நடக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஈஸியாக குயிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா எனக்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இது நான் யூஸ் பண்ணுறேன்றதும் சொல்லிடுறேன். மெசேஜ் பாக்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸை நான் எங்கே எழுதியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். void சரி ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே யூஸ் பண்ணணும். void மெசேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பாக்ஸை போடுறேன். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ
சும்மா என்ன ஏதோ நான் ஹாய் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து பார்த்தேன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கிளிக் ஈவெண்ட்டில் நான் ஜஸ்ட் கால் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இப்படி போடுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுங்க. ரன் பண்ணுறேன், ஃபெச் கொடுக்குறேன், எனக்கு அகைன் இங்கே வந்துச்சு. இப்போ F10 ப்ரெஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட் போகுது. இப்போ இந்த மெசேஜுக்கு நேராக வந்திருக்கு. இப்போ நான் F10 ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு மெசேஜ் பாக்ஸு காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அகைன் வந்து இந்த லூப்புக்கு போகுது. ஆனால் இதில் இன்னொரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. திரும்ப நான் ரன் பண்ணுறேன், ஃபெச் கொடுக்குறேன். ஆனால் முன்ன F10 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெசேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தோன்னா அது எந்த ஒரு டீபக் ஈவெண்ட்டும் போய் அதை வந்து ட்ரிகர் பண்ணல. அதாவது பார்த்தோன்னா இது ஒர்க் ஆச்சு, இந்த மெசேஜ்ன்றது ஒர்க் ஆச்சு, ஆனால் இதுக்குள்ளே போச்சானா போகல. ஸோ இப்போ நான் என்ன கீ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா F10 தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா மேலோட்டமாக மட்டும்தான் செக் பண்ணோம். அதே வந்து பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல F11 யூஸ் பண்ணுறேன். F11 கீ யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா F11 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது டீப்பாக போய்ட்டு அதை செக் பண்ணுவோம். இப்போ F11 ப்ரெஸ் பண்ணோடனே இப்போ எங்கே வந்திருக்கு? மெசேஜ் பாக்ஸுக்கு வந்திருக்கு. மெசேஜ் பாக்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு. மெசேஜ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஈவெண்ட்டை வந்து அதை ரன் பண்ணுது. அகைன் இப்படி முடிஞ்ச உடனே திரும்ப இங்கே வந்துட்டு இது கீழே வந்துச்சு. ஸோ F11க்கும் F10க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா F10 வந்து பார்த்தோன்னா எப்பவுமே மேலோட்டமாக செக் பண்ண போகும். F11 வந்து பார்த்தோன்னா இன்னும் இன்னர் டீப்பாக வந்து செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பேசிக்காக டீபக்கிங் மெத்தட்ஸ். ஓகேவா? ஓகே காய்ஸ், நான் வந்து பார்த்தோன்னா திரும்ப ஒரு நல்ல